பலத்த காற்று தொடர்பிலான எச்சரிக்கை அறிவிப்பு ஒன்றை வளிமண்டல திணைக்களம் இன்றைய தினம் வெளியிட்டிருக்கிறது. குறிப்பாக மத்திய வடக்கு மற்றும் வடமத்திய மாகாணங்களிலும் ரத்தினபுரி, ஹம்பாந்தோட்டை மற்றும் திருகோணமலை மாவட்டங்களிலும் மணித்தியாலத்திற்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலே பலத்த காற்று வீசக்கூடும் என்ற ஒரு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. வளிமண்டல திணைக்களம் இந்த எச்சரிக்கையை விடுத்திருப்பதை அவதானிக்க முடிகிறது. அதே போன்று காங்கேசன்துறை முதல் மன்னார் ஊடாக புத்தளம் வரையிலும், மாத்தளை முதல் ஹம்பாந்தோட்டை வரையிலும் தொடர்ச்சியாக மணித்தியாலத்திற்கு 55 முதல் 65 கிலோமீட்டர் வேகத்திலே பலத்த காற்று வீசக்கூடும் என்ற ஒரு எச்சரிக்கை ஒன்றினை வளிமண்டலவியல் திணைக்களம் வெளியிட்டிருக்கிறது. அதே போன்று குறித்த கடற்பிராந்தியங்களிலே 55 முதல் 65 கிலோமீட்டர் வேகத்திலே பலத்த காற்று வீசக்கூடும் என்ற ஒரு எச்சரிக்கை தகவல் ஒன்றை வளிமண்டலவியல் திணைக்களம் வெளியிட்டிருக்கிறது. இந்த சந்தர்ப்பங்களிலே குறித்த கடற்பிராந்தியங்கள் மிகவும் கொந்தளிப்பாக காணப்படும் என்ற ஒரு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருப்பதை அவதானிக்க முடிகிறது. அதே போன்று நாட்டினுடைய கடற்பிராந்தியங்கள், இந்த கடற்பிராந்தியங்கள் தவிர்த்து ஏனைய கடற்பிராந்தியங்களிலே மணித்தியாலத்திற்கு 55 கிலோமீட்டர் வேகத்திலே பலத்த காற்று வீசக்கூடும் என்ற ஒரு அறிவுறுத்தலை வளிமண்டலவியல் திணைக்களம் வெளியிட்டிருக்கிற விடயத்தை நாங்கள் பார்க்க வேண்டியிருக்கிறது. இப்படியாக நாட்டினுடைய கடற்பிராந்தியங்களிலே எப்படியாக காற்று வீசக்கூடும் என்ற ஒரு அறிவுறுத்தல் விடுக்கப்பட்டிருக்கிற பின்னணியிலே நாட்டினுடைய சில பகுதிகளிலே எப்படியான வானிலை நிலவக்கூடும், எந்த பகுதிகளிலே மழை நிலவக்கூடும் என்கின்ற ஒரு எச்சரிக்கை ஒன்றை கூட வளிமண்டல திணைக்களம் வெளியிட்டிருப்பதை அவதானிக்க முடிகிறது. குறிப்பாக மேல், வடமேல், சப்ரகமு மாகாணங்களிலும், கண்டி, நுவரெலியா, காலி, மாத்தறை மாவட்டங்களிலும் இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடிய சாத்தியக்கூறுகள் காணப்படுவதாக எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கு. இந்த பகுதியிலே இடைக்கிடையே மழை பெய்யக்கூடும் என்ற ஒரு எச்சரிக்கை தகவல் வெளியிடப்பட்டிருப்பதை அவதானிக்க முடிகிறது. அதே போன்று குறித்த பகுதிகளிலே இடி மற்றும் மின்னல் தாக்கங்கள் ஏற்படுகிற சந்தர்ப்பங்களிலே மக்கள் மிகுந்த அவதானத்தோடு செயற்பட வேண்டும் என்கின்ற ஒரு அறிவுறுத்தல் விடுக்கப்பட்டிருக்கிற விடயத்தையும் நாங்கள் பார்க்க வேண்டியிருக்கிறது. ஆகவே எல்லினோ தொடர்பிலே பேசப்படுகிறது. ஒரு சில இடங்களிலே வறட்சி நிலவக்கூடும் என சொல்லப்படுகிறது. அதேபோன்று சில இடங்களிலே மழை பெய்யக்கூடும் என்ற அறிவுறுத்தல்கள் வெளியிடப்பட்டிருக்கிறது. ஆகவே மக்கள் குழப்பமடைய தேவையில்லை. வளிமண்டலவியல் திணைக்களத்தினாலே 4ஆம் வெளியிடப்பட்டிருக்கிற அறிக்கைகளுக்கு அமைய செயற்பட வேண்டும் என்ற ஒரு அறிவுறுத்தல் வெளியிடப்பட்டிருப்பதையும் அவதானிக்க முடிகிறது.